வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடமை என்ற தலைப்பில் சிந்திப்போம். கடன் ப்ளஸ் மை என்ற விகுதி பெற்று கடமை ஆனது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஐவகை கடமைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற கடமை தான் என்ற அடிப்படையில். இரண்டாவது, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. மூன்றாவது, சுற்றத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. நான்காவது, நாம் வசித்து கொண்டிருக்கின்ற ஊர் அல்லது நகரம், பகுதி, அதற்கு செய்ய வேண்டிய கடமை. ஐந்தாவது, உலகுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உணர்த்துகிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. நமக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு பார்ப்போம். உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உண்ண வேண்டும், எப்போது உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், என்ன உண்ண வேண்டும் என்பதில் அளவு முறை காத்தோம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற கடமை. அதன் பிறகு இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, அதற்கான பயிற்சி முறைகள் என்ன? இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ரசாயனம் கலந்த உணவை உண்ணக்கூடிய சூழ்நிலை காலத்தின் கட்டாயம். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஓரளவுக்காவது இந்த பயிற்சி முறைகளை மேற்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயம். அதனால் உடலுக்கு செய்ய வேண்டிய பயிற்சி முறைகளை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி 9 விதமான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். கைகளுக்கான பயிற்சி, கால்களுக்கான பயிற்சி, நுரையீரலுக்கான பயிற்சி, கண்களுக்கான பயிற்சி, அதன் பிறகு கபாலபதி என்ற ஒரு பயிற்சி, மகராசனம் ஸ்டேஜ் 1 and 2, அதன் பிறகு மசாஜ், உடலை தேய்த்து விடுதல், இறுதியாக 8வது பயிற்சியாக 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், கடைசி பயிற்சி. 9 பயிற்சி தான் வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்து கொடுத்தது. அதில் கடைசி பயிற்சி உடல் தளர்த்தல் என்ற அடிப்படையில். இவையெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய பயிற்சி. அதன் பிறகு உயிருக்கான ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். காயக்கல்ப பயிற்சி என்று அதற்கு பெயர். வேறு எந்த ஆன்மீகத்திலும் கிடைக்காத ஒரு அற்புதமான பயிற்சி. அதையும் செய்யணும். உயிருக்கான பயிற்சி. மனதுக்கான பயிற்சி, தியான பயிற்சி. காலையும் மாலையும் அரை மணி நேரம் செலவிட்டு இந்த பயிற்சியை செய்தே ஆக வேண்டும். அப்போது தான் மனம் அமைதிக்கு வரும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற கடமைகள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக, மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும், கடமை அது கடமை, கடமை அது கடமை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன்,
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. வாழைப்பூ போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.